ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்த்துக்கிட்டே நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசலாம், ஓகேவா? உங்களை பார்த்து யாராவது நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்களா? சும்மா தானே இருக்கிற வீட்டில், உனக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? அதுவே உங்களுக்கு பெரிய மனப்பிரச்சனையாக இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு நாம் வீட்டில் சும்மா இல்லைன்ட்டு நாம் நம்பணுங்க. சொல்லி நம்ம மைண்டில் அதை ஏற்றிக்கக்கூடாது. நாம் வீட்டில் சும்மா இல்லை, எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்குறோம். நம்ம ஒரு செஃப்பாக இருந்து சமைக்கிறோம், உடம்பு சரியில்லைன்னா ஒரு நர்ஸாக இருக்கிறோம். எல்லாமே நம்ம தான் இந்த வீட்டில் செய்கிறோம். முதல்ல அதை நாம் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும். நம்ம வீட்டில் சும்மா இல்லைன்ட்டு நமக்கு கான்ஃபிடென்ட் வரணும். அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா நீங்கள் மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளை நாம் தான் ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு சில நேரங்களை ஒதுக்கிக்கோங்க. ஒதுக்கி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ நீங்கள் அதை செய்யணும். கண்டிப்பாக நம்ம இப்படியே நம்மளுடைய லைஃப்பை சமைக்கிறது போகிறது இப்படியே நம்ம இருக்கக்கூடாது. மற்றவங்க க்ரெடிட்டை நம்ம கடமையை நம்ம ஒழுங்காக செய்யணும். நமக்கு அதுவே நம்மளுக்கு பெரிய திருப்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ, பாட்டு பாடவோ, வரையவோ, டான்ஸோ, யோகாவோ, கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி, உங்களுக்கு ஒரு வேளை நல்ல கதை எழுத வருமா, உட்காந்து கதை எழுதுங்க. நல்ல பாட்டு பாட வருமா, பாட்டு பாடுங்க. அப்படின்னு நம்மளுக்கு நமக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி நம்மளுடைய டேலண்ட்டையும் நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் நாம் கண்டிப்பாக செய்யணும். வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு, வீட்டில் தானே இருக்கிறோன்ட்டு தலையை ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு நம்ம அப்படி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நாம் வீட்டில் சும்மா இல்லை, நாமளும் ஒர்க்கிங் உமன் தான் அப்படின்னு நாம் நம்பணும். நம்மளை நாமளே ஸ்டைலிஷாக வச்சுக்கணும். இது கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்கும் இது இருக்கணும். அதுவே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். எப்போவுமே அப்படியே இருக்காதீங்க. நம்ம வீட்டில் வேலை செய்ய நம்மளை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேலைக்கு போகிறாங்க லேடிஸ், ஓகே. அப்படி போகிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு எதுவுமே இல்லை, பெருமையாக தான் அவங்கள பேசிகிட்டே இருப்பாங்களே எப்போவுமே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அது கண்டிப்பாக இல்லைங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க தப்புன்னு சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு உடனே என்ன பேர் தெரியுமா கொடுப்பாங்க? நீ வேலைக்கு போகிற திமிரு, அதனால தான் நீ இப்படி பேசுகிற, உனக்கு சம்பாதிக்கிற திமிருன்ட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி பேச்சுகள் இருக்கதாங்க செய்யுது. ஆக நம்ம எது பண்ணாலும் நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்கும் நம்மளை குற்றப்படுத்துறதுக்கும் எல்லாருமே காத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை பற்றிலாம் நாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இதுலேருந்து முதல்ல நம்ம சும்மா இல்லைன்ட்டு நம்பணும். அதான் மெயின். அப்புறம் பார்த்திங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களை யார் கூடயும் பேசாதீங்க. யார்கிட்டையும் போய் ஒரு மீட்டிங் போடாதீங்க. போகிறீங்களா, சாதாரணமாக எல்லார்கிட்டையும் பேசுங்க, அவ்வளோதான். தனிப்பட்ட விஷயமாக போய் அந்த இதுன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. அது பேசுனா பின்னாடி பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு கொண்டு வரும். நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அதுவே கொண்டு வரும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கும் 3 ஃப்ரெண்டு இருக்கீங்க, 3 பர்சன் இருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனை. அது ஏதோ ஒரு கோவம், பிரச்சனை கூட இல்லை, சின்ன கோவத்தில் அவங்கள எப்படி பண்ணுறாப்பார் அப்படின்னு ஏதோ ஒன்று இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுறீங்க. மனசில் வைக்காத இது மாதிரி அதை ஒரு இதுவாக எடுத்துன்னு போய் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொன்ன ஃப்ரெண்டு
உங்களுக்கும் பிரச்சனைக்கும் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்டேயே போய் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசாக தான் ஆகும். அதனால் யாருக்கிட்டேயுமே உங்களுடைய கோவத்தை ஷேர் பண்ணாதீங்க. எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு ப்ரேயர் டைம் வச்சுக்கோங்க. அந்த ப்ரேயர் டைமில் ஏதோ பூஜையோ ஏதோ உங்களுடைய ஒரு ப்ரேயர் டைம் வச்சுட்டு அந்த ப்ரேயரில் போய் நீங்கள் ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்குதோ அதை கொஞ்ச நேரம் நீங்கள் சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ப்ரேயர் கூட எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு யார் விரோதமாக இருக்கிறாங்களோ அவங்கள நாசமாக போயிடணும், அப்படி போயிடணும், அது சொல்லாதீங்க. அது வேண்டாம். நம்ம என்ன சொல்லணுன்னா, இந்த மாதிரி என்னை பேசுகிறாங்க, அவங்க தெரிஞ்சுக்கணும், என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் அவங்கக்கிட்டேருந்து அவங்கள மன்னித்து நான் அந்த விஷயமே அந்த இதுவே நான் போகாமல் எனக்கு அந்த மனசை கொடுங்க. அவங்கள பார்த்தா சப்போஸ் உங்களுக்கு மன்னிக்கணும்னு அவங்கள மன்னிக்க முடியாத ஒரு சில பர்சன் இருப்பாங்க, ஆனால் மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அவங்கள மன்னிக்கிறதுக்கு எனக்கு அந்த இருதயத்தை கொடுங்க. ஓகே, உங்களை ப்ரேயரும் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனா எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசணும். ஓகேங்களா? இது வந்து மைண்டில் இருக்கட்டும். இதெல்லாம் நாம் கண்டினியூவாக செய்யுங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம வீட்டில் சும்மா இல்லைன்றதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த வார்த்தை எவ்வளோ ஹர்ட் ஆகும்னா, இப்போது நான் எக்ஸாம்பிள் நானும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ வீட்டில் செய்கிற வேலையை விட நான் வேலையில் செய்கிற வேலை கம்மி தான். ஆனால் நமக்கு அங்கே ஒரு கிரெடிட் இருக்குது, ஒரு சேல்ரின்னு ஒன்று இருக்குது. நம்ம வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், வேலைக்கு போகிறா, வேலை செய்கிறா, அவன் என்ன பண்ணுறா, வேலைக்கு போகிறா, வேலை செய்கிறா. ஆனால் வீட்டில் நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. வேலைக்கு போகிறவங்களையும் வேலைக்கு போகிற திமிருன்னு சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் இதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் தான் விஷயமே. நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். நம்மளை எப்போவுமே ப்ளசண்ட்டாக வச்சுக்கலாம். நாம் சும்மா இல்லை. நம்ம இல்லைன்னா ஒரு நாள் நம்ம உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டா கூட அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சிடும். அதே தான் ஜென்ஸுக்கும். ஒரு நாள் அவங்க வேலைக்கு போகலன்னா கூட, ஆனால் நடுவில் இது ஒரு சில வார்த்தைகள் வரும் தான். நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும். அதுலேயே நம்ம யோசித்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களை நான் யாரையாவது புண்படுத்துகிற மாதிரி பேசி இருந்தேன்னா சாரி, இல்லை தப்பாக எதாவது பேசியிருந்தேன்னா கூட சாரி. சப்போஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் இந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு நல்ல ஆலோசனையாக இருந்துச்சுன்னா அப்போ இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். அப்போ அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணினே இருங்க. எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு அப்போ தான் ஒரு உற்சாகம் வரும். தேங்க்யூ.